மிக்க திரு அவையானது மார்ச் 19ஆம் தேதி கன்னிமரியாவின் கணவரான புனித யோசேப்பு திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. தவக்காலத்தில் சிறப்பிக்கப்படும் இரு பெரு விழாக்களில் ஒன்றாக இத்திருநாள் அமைந்துள்ளது. இதுவே புனித யோசேப்புக்கு திரு அவை வழங்கும் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. புனித யோசேப்புக்கு மார்ச் 19ஆம் தேதி திருவிழா கொண்டாடும் வழக்கம் 10ஆம் நூற்றாண்டில்தான் மேற்கத்திய திரு அவையில் உருவானது. 2013 மார்ச் 19ஆம் தேதி திரு அவையின் தலைவராக பொறுப்பேற்ற தற்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நமது ஆட்சி முத்திரையில் புனித யோசேப்பை குறிக்கும் லீலி மலரை இடம்பெறச் செய்தார். அதே ஆண்டிலேயே அனைத்து நற்கருணை மன்றாட்டுகளிலும் புனித யோசேப்பின் பெயரை இணைத்தார். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த புனிதரின் பெயரை தாங்கியுள்ள எங்கள் அன்பியத்தின் 24ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடி ஆர்ப்பரிப்போம், அகமகிழ்வோம். வாருங்கள், விழாவிற்குள் நுழைவோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா, ஆராதனை செய்கின்றோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா, ஆராதனை செய்கிறோம். என்னை ஒளிர செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னதென்று காட்டும். அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேல் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா, ஆராதனை செய்கிறோம். அடுத்தபடியாக வரவேற்புரை வழங்க நம் அன்பியத்தின் பொருளாளர் திருமதி ஜெயசீலி சேவியர் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். வரவேற்புரை. வந்தாரை வரவேற்று மகிழ்வது நம் தமிழர் பண்பாடு என்ற பொன்மொழிக்கேற்ப என்னை வரவேற்புரை வழங்க அழைத்ததற்கு மிக்க நன்றி. முதலில் நாம் மூவொரு இறைவனை வரவேற்று இந்த அன்பிய ஆண்டு விழாவை மகிழ்ச்சியோடு தொடங்குவோம். அந்தி மாலை நேரத்திலே, சூரியன் மறையும் வேளையிலே, காரிருள் அகற்றி பேரொளியை தாங்கி வரும் வெண்ணிலவை போல், ஆம் வெண்ணிலவை போல் அழைத்த குரலுக்கு வருகை தந்து புன்னகையுடன் அமர்ந்திருக்கும் எம் பாசமிகு தந்தை, உள்ளத்தால் உயர்ந்த தந்தை, ஊக்கத்தால் உயர்ந்த தந்தை, தன்னிகரில்லா தந்தை, தனித்துவம் வாய்ந்தவர் நம் தந்தை, திருமுழுக்கு யோவான் மறைவட்ட முதன்மை குரு நம் பங்கு தந்தை அருட்பணி ஆண்ட்ரூ டோம்னிக் அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். வானத்தில் விண்மீன் ஒளிர்வதைப் போல் இன்முகத்தோடு பொறுமைக்கு இலக்கணமாக, பண்பின் சிகரமாக, எளிமையின் வடிவமாக அமர்ந்திருக்கும் எம் பாசமிகு உதவி பங்கு தந்தை அருட்பணி மார்ட்டின் அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறோம். தோட்டத்தில் பூத்த மலர் மனம் வீசும் பூக்களைப் போல் அழகான புன்னகையுடன் தாயன்போடு வருகை தந்து அமர்ந்திருக்கும் எம் பங்கின் குளூனி சபை அருட்சகோதரி அல்பீனா சுப்பீரியர் அவர்களையும், அருட்சகோதரி சிக்ஸ்டர்ஸ் அவர்களையும்,
பாசத்துடனும் நேசத்துடனும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கு சிறகுகள் வலிப்பதில்லை. அதுபோல என்றும் சிரித்த முகத்துடன் நம்மை வழிநடத்தி வரும் அன்பிய ஒருங்கிணைப்பு குழுவின் சகோதரி பீனா ஜோபி அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். நாட்டை காக்கும் இராணுவ வீரர்கள் சீருடையில் அணிவகுத்து நிற்பது போல் குடும்பம் என்னும் குட்டி திருச்சபையை வழிநடத்தும் எம் அன்பிய இல்லத்தரசிகளை வருக வருக என்று வரவேற்கிறோம். திருக்குடும்பத்தின் பாதுகாவலர் புனித சூசேப்பர், அதுபோல் குடும்பத்தை தாங்கி பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கும் எம் அன்பிய குடும்ப தலைவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வண்ணத்து பூச்சிகள் பல வண்ணங்களில் நம் கண்களை கவர்வது போல் அமர்ந்திருக்கும் எம் இளைஞர் இளம் பெண்களை அன்போடு வரவேற்கிறோம். மின்மினி பூச்சிகளைப் போல் சுற்றி திரியும் சிறார்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வீடியோ எடுத்து மிக நேர்த்தியாக யூடியூபில் போடும் அன்பு சகோதரர் ஜோசப் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு புனித சூசேப்பர் பெயரை தாங்கிய அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறோம். மீண்டும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். வரவேற்புரை வழங்கிய நம் அன்பியத்தின் பொருளாளர் திருமதி ஜெயசீலி அவர்களுக்கு நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தபடியாக வரவேற்பு நடனத்துடன் நம்மை வரவேற்க வருகிறார் சிறுமி பிளஸினா. அவரை கரம் தட்டி வரவேற்போம். Thank you.
அருமையாக நடனமாடிய சிறுமி பிளஸினாவுக்கு பலத்த கரம் தட்டி நன்றியும் பாராட்டையும் தெரிவிப்போம். அடுத்தபடியாக ஆண்டு அறிக்கை வழங்க நம் அன்பியத்தின் செயலாளர் திருமதி லதா டேவிட் அவர்களை அழைக்கிறேன். இயேசுக்கே புகழ். புனித சூசையப்பர் அன்பியத்தின் 24ஆம் ஆண்டு விழா அறிக்கை. புனித சூசையப்பர் அன்பியத்தின் கூட்டமானது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் 6:30 வரைக்கும் ஒவ்வொரு இல்லங்களிலும் நடைபெறும். அதில் சுமார் 10 முதல் 15 அங்கத்தினர்கள் வரையிலும் கலந்து கொள்வார்கள். அதில் அன்பிய ஒருங்கிணைப்பின் வழிகாட்டுதல் படி முதலில் ஆரம்ப ஜபம், தூய ஆவியானர் பாடல், பாவ மன்னிப்பு வழிபாடு, அறிக்கை வாசித்தல் மற்றும் வருகை பதிவு மற்றும் பொருளர் அறிக்கை ஆகியவை வாசித்து அதன் பிறகு அன்றைய வாசகங்கள் வாசித்து இறை வார்த்தை வழிபாடு நடைபெறும். அதன் பிறகு அந்த குடும்பங்களுக்காக ஜெபித்து கூட்டம் நிறைவு பெறும். அன்பியம் சார்பாக தினந்தோறும் மாலை 5 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் பல்வேறு கருத்துகளுக்காக ஜபமாலை ஜபம் ஜெபிக்கப்படும். தவ காலங்களில் ஆலயத்திலும் இல்லங்களிலும் சிலுவை பாதை ஜபம் ஜெபிக்கப்படும். குருத்து ஞாயிற்றுக்கிழமை என்று புனித அதிதூதர் அன்பியத்துடனும் சூசையப்பர் அன்பியம் 2 அன்பியங்களும் கலந்து பொதுமக்களும் இணைந்து தவக்கால கஞ்சி விருந்துகள் நடைபெறும். மே மாதம் வணக்க மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டாரும் சிறப்பித்து அன்னையை மகிமைப்படுத்துவது வழக்கமாகும். செப்டம்பர் மாதம் 3 நாட்கள் அன்னைக்கு திருவிழா. அதில் 2 அன்பியங்களும் இணைந்து மிகவும் கோலாகலமாக கொண்டாடி 3வது நாள் அனைவருக்கும் அன்பின் விருந்துகள் வழங்கப்படும். டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் இல்லங்கள் தோறும் நடைபெறும். அதில் அன்பிய மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பாடல்கள் பாடி மகிழ்வார்கள். பங்கு தளத்தில் எம் சேவைகள். பங்கு தளத்தில் நடைபெறும் அத்தனை நிகழ்வுகளிலும் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தல், கோலப் போட்டியில் கலந்து கொள்ளுதல், விவிலிய வினாடி வினா போட்டியில் கலந்து கொண்டு பரிசுகள் பெறுதல் மற்றும் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் போட்டியில் கலந்து கொள்ளுதல் போன்றவை எங்கள் அன்பியத்தின் செயல்பாடுகளே. மற்றும் பங்கு தந்தையின் வழிகாட்டுதல் படி 7 பொறுப்பு 8 உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்துள்ளோம். அதன்படி தலைவர் திரு ரூபன் அவர்களும், இறைவேண்டல் திருமதி லதா டேவிட் அவர்களும், பெண்கள் பொறுப்பாளர் திருமதி ரதிமலர் அவர்களும், முதியோர் பொறுப்பாளர் திரு வர்கீஸ் அவர்களும், இளையோர் பொறுப்பாளர் திரு சேவியர் அவர்களும், தம்பதிகள் பொறுப்பாளர் திரு சேவியர் மற்றும் திருமதி ஜெயசீலி அவர்களும், குழந்தைகள் பொறுப்பாளர் திருமதி ஜோஸ்மின் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். புனித சூசையப்பரின் ஆசியுடனும் இறைவனின் ஆசிராலும் இந்நாள் வரையிலும் எங்கள் அன்பியமானது மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுக்கே புகழ். ஆண்டு அறிக்கை வழங்கிய நமது அன்பியத்தின் செயலாளர் திருமதி லதா டேவிட் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டையும் தெரிவிப்போம். அடுத்தபடியாக வள்ளலாரை வாழ்த்திடவே வந்திடுங்க என்ற பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள் நம் அன்பியத்தின் சிறுமிகள். அவர்களை கரம் தட்டி வரவேற்போம். வளனாரே வாழ்த்திடவே வந்திடுங்க
வளனாரிடம் வரம் கேட்டு வேண்டிடுங்க. இன்னும் பலத்த கரம் தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். தேங்க்யூ. அடுத்தபடியாக வாழ்த்துரை வழங்க நமது குழுனி சபை சகோதரி சுப்பீரியர் சிஸ்டர் ஆல்பினா அவர்களை அழைக்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். திருச்சபையானது இந்த தவக்காலத்திலே விழா எடுப்பவர் புனித சூசேப்பருக்கு மட்டும்தான் இந்த தவக்காலத்திலே விழா எடுக்கிறாங்க. புனித சூசேப்பர் அமைதியானவர் என்பது மட்டும் இல்லை, குடும்பங்களுக்கு பாதுகாவலராக இருப்பவர். ஒவ்வொரு அன்பியத்திலும் ஒவ்வொரு விதமாக நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்பதனை காட்டுறது. நான் இப்போ ஒவ்வொரு அன்பியத்திற்கு போகும்போதெல்லாம் ஒவ்வொரு அன்பியமும் ஒவ்வொரு விதமாக தன்னுடைய புனிதரை சிறப்பிக்கிறாங்க. அதற்காக உங்களுக்கெல்லாம் நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஒற்றுமையாக இந்த அன்பிய கூட்டங்களை நீங்கள் நடத்தி இந்த அன்பியங்கள் கூட்டம் வழியாக இறைவார்த்தையை நீங்கள் எடுத்து உரைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களை மீண்டுமாக வாழ்த்துகிறேன். தொடர்ந்து அன்போடும் உறவோடும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து குடும்பங்கள் உறவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி சிஸ்டர். அடுத்தபடியாக புனித சூசேப்பர் பற்றிய கட்டுரை வழங்க வருகிறார் நம் அன்பியத்தை சார்ந்த திருமதி ஜோஸ்லின் ஜான்சன் அவர்களை அன்போடு வரவேற்போம். கோடி நட்சத்திர கூட்டமாய் கண் சிமிட்டி குறும்பு புன்னகை மின்னுவதாய் அனைத்து வீட்டு மைனர் கூட்டம் மாதா வீட்டை சூழ்ந்து மணக்கோட்டை கட்டியது. தேர்வு ஒன்று நடந்தது, தீர்வு ஒன்று கிடைக்கும் என்று ஆணுக்கு ஒரு காய்ந்த குச்சி கொடுக்கப்பட்டது. எந்த குச்சி பசுமையாகி தளிர் விட்டு பூக்குமோ அவரே மாப்பிள்ளை, மற்றவருக்கோ வாய்ப்பில்லை. தச்சி வேலை செய்யும் தாவீதரசன் சந்நிதி ஆவி பிடித்த கையோடு சூசை என்பவர் தாவி பிடித்தார் ஒரு குச்சியை. தானும் போட்டியில் கலந்து கொண்டார். யார் குச்சியும் தளிர்விடவில்லை. கிழவராகிய சூசை பிடித்த குச்சி தளிர்விட்டு அடி முதல் முச்சி வரை பச்சையானது. குறும்பென வந்த கிழவனுக்கு
புரியாத வினையேதும் அறியாத அழகிய இளம்பெண் கன்னிமரியாள் மனைவியாக வென்றார். வான தூதர்கள் புடைசூழ பெரியோர்கள் முன்னிலையில் இறைவன் அருளால் கன்னியான மரியாளை கரம் பிடித்தார் சூசை. எத்தனையோ மனிதர்கள் இருக்க முதியவரான சூசையை தெரிந்து கொண்டார் இறைவன். இறைவனை துணை கொண்டு எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்தான் நம் சூசை. திருமண பந்தும் தொடங்கும் முன்னே மரியாள் கர்ப்பம் என்று தெரிய மரியாளை அவமானப்படுத்த விரும்பாத சூசை விளக்கமும் கேட்காமல் விலக்கி வைக்கவும் விரும்பாத அன்பு மனம் விலகி கொள்ள நினைத்தார். ஆனால் வான தூதர் தெளிவுபடுத்தவே தெளிவுடன் சூசை மரியாளை ஏற்றுக்கொண்டார். மரியாளுக்கு எந்த கலக்கமும் களங்கமும் வராமல் துணை நின்றார் சூசை. நேர்மையாளரான சூசையின் துணை கொண்டு அன்னை மரியாள் முழு தைரியத்துடன் மக்களுக்கு உதவி செய்ய முடிந்தது. அப்படி நேர்மையாய் வாழ்ந்த புனித யோசேப்பை நாம் நம் அன்பிய தலைவராகவும் நம் குடும்ப பாதுகாவலராகவும் வைத்திருக்க பெருமைப்படுவோம், மகிழ்ந்து கொண்டாடுவோம். வயதான சூசை எப்படி துடுப்புடன் செயல்பட்டாரோ அதே துடுப்புடன் அவர் துணை கொண்டு செயல்படுவோம். அவர் பெயர் தாங்கி நிற்கும் அன்பியத்தை அன்புடன் ஒன்றிணைந்து செயல்படுவோம். இயேசுவுக்கே புகழ். அழகாக சூசையப்பர் பற்றிய கட்டுரை வழங்கிய திருமதி ஜோஸ்லின் ஜான்சன் அவர்களுக்கு பலத்த கரம் தட்டி நன்றியும் பாராட்டையும் தெரிவிப்போம். அடுத்ததாக பாடல் பாடி மகிழ்விக்க வருகிறார்கள் நம் அன்பிய குடும்பத்தின் இல்லத்தரசிகள். அவர்களை பலத்த கரம் தட்டி வரவேற்போம். வளனாரே எங்கள் தந்தையே, மரியாவின் துணை காவலரே, உந்தன் பாதம் நாடி வந்தோம், பரிந்துரை வேண்டி நின்றோம். உந்தன் பாதம் நாடி வந்தோம், பரிந்துரை வேண்டி நின்றோம். நீர் வாழ்க, நீர் வாழ்க, எம் வளனே மாமுனியே. நீர் வாழ்க, நீர் வாழ்க, திரு குடும்பத்தின் காவலரே. கன்னிமரியாவின் கன்னிமையை காத்தீர், நீதிமான் பேறு பெற்றீர். மீட்பரை வளர்க்கும் பொறுப்பினை ஏற்றிரை குடும்பத்தின் தந்தையானீர். கன்னிமரியாவின் கன்னிமையை காத்தீர், நீதிமான் பேறு பெற்றீர். மீட்பரை வளர்க்கும் பொறுப்பினை ஏற்றிரை குடும்பத்தின் தந்தையானீர். உந்தன் பாதம் நாடி வந்தோம், பரிந்துரை வேண்டி நின்றோம். உந்தன் பாதம் நாடி வந்தோம், பரிந்துரை வேண்டி நின்றோம். நீர் வாழ்க, நீர் வாழ்க, எம் வளனே மாமுனியே. நீர் வாழ்க, நீர் வாழ்க, திரு குடும்பத்தின் பாவலரே. கனவுகள் வழியே இறை திட்டம் அறிந்து கருத்துடன் காத்து வந்தீர். எம் ஜெபம் கேட்டு எமை வழி நடத்தி இறை வழி காட்டிடுவீர். கனவுகள் வழியே இறை திட்டம் அறிந்து கருத்துடன் காத்து வந்தீர். எம் ஜெபம் கேட்டு எமை வழி நடத்தி இறை வழி காட்டிடுவீர். உந்தன் பாதம் நாடி வந்தோம், பரிந்துரை வேண்டி நின்றோம். உந்தன் பாதம் நாடி வந்தோம், பரிந்துரை வேண்டி நின்றோம். நீர் வாழ்க, நீர் வாழ்க, எம் வளனே மாமுனியே. நீர் வாழ்க, நீர் வாழ்க, திரு குடும்பத்தின் காவலரே.
வளனாரே எங்கள் தந்தையே என்ற பாடலை பாடி நம்மை மகிழ்வித்த அன்பியத்தின் இல்லத்தரசிகள் அனைவருக்கும் பலத்த கரம் தட்டி அவர்களுக்கு நன்றியும் பாராட்டையும் தெரிவிப்போம். அடுத்தபடியாக வாழ்த்துரை வழங்க அன்பிய ஒருங்கிணைப்பின் செயலர் திருமதி பீனா ஜோபி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். புனித சூசேப்பரோட இந்த பெருவிழாவில் உங்களோட இந்த நேரத்தை செலவிடுவதில் நிச்சயமாக மிகுந்த மகிழ்ச்சி. இதை இறைவன் கொடுத்த இந்த வாய்ப்பிற்கு கண்டிப்பாக இறைவனுக்கு முதலில் என் நன்றியை செலுத்துகிறேன். ஸோ எல்லா வருஷமும் நான் அதை சிஸ்டர் சொன்ன மாதிரி பல ஆண்டு விழாக்கள் நம்ம சர்ச்சில் இருக்கு இல்லையா, ராணி மாதிரி அந்த மாதிரி பல அன்பியங்கள் ஆண்டு விழாக்கள். ஒரு அன்பியமும் இன்னொரு அன்பியத்தை சளைத்தது இல்லைன்ற மாதிரி அவ்வளோ அற்புதமாக ஆண்டு விழாக்களை நடத்தி கொண்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஆண்டு விழாக்கள் நடத்தும் போது மக்கள் இன்னமும் அதிகமாக அன்பிய கூட்டத்திற்கு வர்றதுக்கும் ஆலயத்தில் பங்கேற்கிறதுக்கும் இந்த ஆண்டு விழாக்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும். ஸோ சூசியப்பர் அன்பியத்தை பற்றி சொல்லணுன்னா கண்டிப்பாக ஆலயத்தில் உங்கள் பங்கேற்பு வந்து பெரிய அளவில் இருக்குது. இங்கே இருக்க நிறைய பேர் வந்து மரியாயின் சேனை ஜெபக்குழுவில் தினம்தோறும் அன்னை மரியாளோடு பயணித்திருக்கீங்க. மற்றும் ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி, விவிலிய வினாடி வினா எல்லாத்துலேயுமே பரிசு பெறுறீங்களோ இல்லையோ, ஆனால் பங்கேற்பு வந்து ரொம்ப அற்புதமாக அதற்காக உழைக்கிறீங்க. ஸோ அதுதான் அது மாதிரி உங்களோட திருவிழாக்கள் நிச்சயமாக வந்து இது ஆலயத்தோட திருவிழா மாதிரி அவ்வளோ அற்புதமாக அதை எடுத்து செய்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து சூசியப்பரோட விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம். சூசியப்பரை வந்து நான் ஃபாதர் காலையில் மாதத்தில் சொன்ன மாதிரி பலவற்றிற்கு பாதுகாவலர், நிறைய பண்பு நலன்களை கொண்டவர். விவிலியத்தில் அவரை பற்றி பார்த்தோன்னா நிறையா நிறைய இடத்துல அவரை பற்றி தகவலே இருக்காது. நம்ம சின்ன ஃபாதர் சொன்ன மாதிரி அவர் பேசிய ஒரே வார்த்தை வந்து இயேசு என்ற வார்த்தையை வந்து அந்த சொன்னதாக மட்டுமே வந்து அதுவும் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கருத்து தான். அவர் பேசிய ஒரு வார்த்தை இயேசு என்ற வார்த்தையாக மட்டுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு அமைதியாக இறைவனின் வார்த்தைக்கு செவி கொடுத்தவர். ஸோ நாமும் இந்த அன்பிய கூட்டத்தில் அழைக்கப்படுறது வந்து அதுக்காகத்தான், இறைவனின் வார்த்தையை பகிரவும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கவும் மற்றவர்களோடு நம்மளுக்கு இந்த தவக்காலமே அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து மிக அற்புதமாக அந்த தவக்காலத்தில் இந்த பெருவிழாவை சிறப்பிக்கிற அந்த நேரத்தில் 24வது வெள்ளி விழாவை நீங்கள் சிறப்பித்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய 25 வெள்ளி விழாவும் மிக சிறப்பாக அமையவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய நமது அன்பிய ஒருங்கிணைப்பாளர் செயலர் திருமதி பீனா ஜோபிக்கு நன்றியும் பாராட்டையும் தெரிவிப்போம். அடுத்ததாக தன்னுடைய மழலை குரலை பாடி நம்ம எல்லாரையும் மகிழ்விக்க வராங்க சிறுமி ஃபியோனா கிறிஸ்டி. பலத்த கரம் தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். நானும் என் வீணும் என் வீட்டாதனை ஓயாம நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாதனை ஓயாம நன்றி சொல்வோம். என்னிலேவா இருப்பவதில் நன்றி நன்றி நன்றி. இதயத்தை சுமந்திர நன்றி 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 நன்றி. கருப்போல காத்தீர நன்றி. சிதையாத சுமந்திர காட்டு புறாவின் சத்தம் கேட்கிறதே. என்னை தேடி வருவார் உன் வருகை வரை நான் காட்டிருப்பேன். என் வீடு இரண்டால் என்றோ விழித்திருப்பேன். காட்டு புறாவின் சத்தம் கேட்கிறதே. என்னை தேடி வருவார் என்று. தனது மழலை குரலில் அழகாக பாடிய சிறுமி ஃபியோனா கிறிஸ்டிக்கு பலத்த கரம் தட்டி நன்றியையும் பாராட்டையும் தெரிவிப்போம். காதுக்கு இனிமையான பாடலை கேட்டோம்ல, இப்போ கண்ணுக்கு குளிர்ச்சியா மகிழ்ச்சியோடு கோலாட்ட நடனம் ஆட வருகிறார்கள் நம் அன்பியத்தின் பெண்கள். அவர்களை பலத்த கரம் தட்டி உற்சாகப்படுத்துவோம்.
மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே. பரிசுத்தமாய் மாற்றினீரே. நல்லவரே, 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 நல்லவரே. எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன். மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனது பூத்து மனம் வீசும் ரோஜா. இயேசு ராஜா, சாரும் ரோஜா. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே. விசாலத்தில் வைத்தீரே. சீற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே. கண்மலை மேல் நிறுத்தினீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே. விசாலத்தில் வைத்தீரே. சீற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே. கண்மலை மேல் நிறுத்தினீரே. அற்புதரே, அதிசயமே, அற்புதரே, அதிசயமே. எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன். மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா. இயேசு ராஜா, சாரும் ரோஜா. அருமையாக கோலாட்டம் ஆடிய நம் இல்லத்தரசிகள் நம்மை மகிழ்வித்தமைக்கு எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா கண்களுக்கு விருந்து அளிச்சிருக்கிறாங்க. ரொம்ப நாள் முயற்சி வீண் போகவில்லை. சகோதரிகளுக்கு நன்றி. அடுத்தபடியாக இப்பொழுது வாழ்த்துரை வழங்க நமது உதவி பங்கு தந்தை ரெவரண்ட் ஃபாதர் மார்ட்டின் மதலைமுத்து அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரிய வாழ்க. இந்த சூசையப்பர் அன்பியத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே நானும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வாரம் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அதுக்கே நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நம்மளுடைய சூசையப்பரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. சூசையப்பர் வந்து நிறையா வல்லமை உள்ளவர், பரிந்து பேசுபவர். ஆனால் யாரும் அவர் பக்கத்தில் அதிகமாக போகிறதில்ல. என்ன சொல்லுவாங்க, நிறைய புனிதர்கள் இருக்காங்க, எல்லா புனிதர்ட்டையும் நம்ம நாடி தேடி ஓடும்போது இந்த புனிதர் வந்து விட்டுட்டு போகிறோம். ஆனால் அவருக்கு தெரியல, இந்த புனிதர்கிட்ட போகும்போது அவர் நமக்காக என்னாலும் பரிந்து பேசுகிற மாதாவுக்கு அடுத்து ஒரு புனிதர் அப்படின்னு சொல்லினா சூசையப்பர் தான் இருக்காங்க. அவருடைய வாழ்க்கையில் அமைதியாக இருந்தனால நாமளும் அவர் வந்து அமைதியாகவே நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறோம். ஆனால் பல வல்லமை உள்ள ஒரு புனிதராக, பரிந்து பேசுகிறவராக நம்முடைய தாயாம் திருவை தந்திருக்குது. முக்கியமாக இயேசு அவருடைய வாழ்க்கையில் அவருடைய கடவுள் கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு உறுதுணையாக இருந்த ஒரு மனிதர் என்றும் அதை சொல்லலாம். இப்படிப்பட்ட அருமையான நாளில் நீங்கள் எல்லாரும் ஒரு குடும்பமாக, ஒரு அன்பு இயக்கமாக இணைந்து மகிழ்வதில் எனக்கும் மகிழ்ச்சி, மகிழ்ச்சியில் பங்கு பெற்றதில் எனக்கு மகிழ்ச்சி. தொடர்ந்து நீங்கள் செய்கின்ற எல்லா கலை நிகழ்ச்சிகளும் சரி, ஜெப முயற்சிகளும் சரி, என்னையும் வியக்க செய்கிறது. நாம் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நான் உங்களைப் போல நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களும் நடனம் ஆடியது, கோலாட்டம் போட்டது, அது எல்லாமே எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. அதே சமயத்தில் இது நமக்கு மட்டும் மகிழ்ச்சி அல்ல, நம்மை சார்ந்திருக்கின்ற, அது யாராக இருந்தாலும் சரி, நம்மை சார்ந்திருக்கின்ற இந்த இல்லத்தில், இந்த ஊர், இந்த பகுதியில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சியை தருது. ஏன்னா இந்த இடத்துல நான் உங்களுடைய கோலாட்டத்தை எல்லாம் பார்க்கும்போது நாங்கள் இன்னொரு கோலாட்டத்தையும் பார்த்தோம். பக்கத்தில் ஒரு பாப்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்கு பக்கத்து வீட்டில். இங்கிருந்து நடனம் ஆடும்போது பாப்பா அங்கேயும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தது.
அது ஒரு மகிழ்ச்சி தான். இந்த மகிழ்ச்சியில் அவங்களும் ஒரு பங்கமா இருக்காங்க. தொடர்ந்து நான் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றேன். எனக்காக தொடர்ந்து ஜெபித்துக்குங்க. உங்களுக்காகவும் நான் தொடர்ந்து ஜெபித்துக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபாதர். வாழ்த்துரை வழங்கிய நமது உதவி பங்கு தந்தை ரெவரண்ட் ஃபாதர் மார்ட்டின் மதலைமுத்து அவர்களுக்கு பலத்த கரம் தட்டி நன்றியும் பாராட்டையும் தெரிவிப்போம். அடுத்தபடியாக தங்கள் இளமை துள்ளலோடு நடனமாட வருகிறார்கள் நம் அன்பியத்தின் இளம் பெண்கள். அவர்களை உற்சாகமாய் கரம் தட்டி வரவேற்போம். வாவ், வாட் a டான்ஸ்! அற்புதமாக நடனமாடிய இளைஞர்களுக்கு பலத்த கரம் தட்டி நன்றியை பாராட்டையும் தெரிவிப்போம். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க நமது பாசமிகு பங்கு தந்தை ஃபாதர் ஆண்ட்ரூ டோமினிக் அவர்களை அன்போடு இந்த அருமையான நாளிலே நம்முடைய சூசையப்பர் அன்பியம் 24வது ஆண்டு விழாவை நாம் அன்பிய ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா ஆண்டையுமே சிறப்பாக கொண்டாடுவாங்க. இருந்தாலும் நீங்க ரொம்ப அழகாக இந்த ட்ரெஸ் கோட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இப்போ எல்லாரும் பார்க்கவே ஆண்கள் மட்டும்தான் ட்ரெஸ் கோடில் வரல. அடுத்த முறை கண்டிப்பாக 25ஆம் ஆண்டை முன்னிட்டு இப்பயே நான் சொல்லிடுறேன், நீங்கள் எல்லாம் ட்ரெஸ் கோடு போடணும், சரியா? ஸோ பலத்த ஒரு கரவொலி கொடுத்து நம் அனைவருக்குமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். சென்னையில் சூசேப்புக்குன்ற ஒரு ஆலயம் இருக்கு, முதல் ஆலயம். யார் சொல்வா? கரெக்டாக சொல்லு பார்ப்போம். சென்னையில் சூசேப்பர் ஆலயம், மாதாவர்த்தி எங்க சூசேப் செபாஸ்தியர். அது ஹலோ என்னும் ராஜன் கரெக்டாக சொல்ல, கை தட்டுங்க ஜோரா. பிரைஸ் எல்லாம் பார்த்தா பட் நீங்க கண்டுபிடிச்சு. ஆக்சுவலாக அதுதான் முதல் ஒரு ஆலயம்.
இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அம்பத்தூர், அதுக்கப்புறம் இங்கே போரூர், இப்போ நிறைய அந்த பக்கம் நம்ம சூசைபுரம் அப்படி பார்த்தீங்கன்னா ஆலயங்கள். ஆனால் நான் சொல்கிற இந்த 800 பங்கு வந்து நான் 5 ஆண்டுகள் 2010 15 வரைக்கும் இருந்தேன். நான் வந்து சின்ன வயசுல அந்த ஆலயத்துக்கு போகிறது உண்டு. அது வந்து ஒரு பிரசித்தமான ஒரு ஆலயம். எப்படி செபஸ்தியார் ஆலயம் வந்து மாதாவரத்தில் இருக்குது. சென்னை அங்கே தான் இருக்கும். அதாவது நான் சொன்னால் சென்னை எங்கே தெரியுமா இருக்கும், அங்கே தான் இருக்கும். மாதாவரம் மூலக்கடையில் வந்து எங்கேருந்து வருவாங்க தெரியாது. அதே மாதிரி தான் அந்த 800 சொல்லுவாங்க, கத்திவாக்கம் சொல்லுவாங்க. கத்திவாக்கம் சூசையப்பர் ஆலயம். அந்த பங்கில் நான் வந்து ஒரு 5 ஆண்டுகள் பணி செய்யக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. நீங்கள் நிறைய பேர் சொல்கிற மாதிரி தான் சூசையப்பர் வந்து ரொம்ப அமைதியானவர். அவர் இல்லை, அவர் பயங்கர பவர்ஃபுல்லானவர். அது எப்படின்னா நாங்கள் போன பிற்பாடு தான் எனக்கே தெரிஞ்சது. ஏன்னா அங்கே இருந்த தந்தையர்கள் எல்லாருமே எல்லாம் பண்ணியிருக்காங்க. நான் போன பிற்பாடு என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் பயங்கரமான பவர்ஃபுல்லானது. அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, சூசையப்பர் தூசி தட்டப்படாமல் இருந்தார். சில நேரத்தில் நம்ம வந்து கண்டிக்க மாட்டோம். நமக்கு அந்தோனியார் பிடிக்கும், ஏன்னா கேட்டதெல்லாம் கிடைக்கும். நமக்கு குழந்தை இயேசு பிடிக்கும், அப்புறம் செபஸ்தியார் சில பேர் பிடிக்கும். இப்போ நான் உங்களை கேட்டால் டைமுக்காக குறைச்சிக்கிறேன். நம்ம அனைவருக்குமே ஒரு ஃபேவரேட் செயின்ட் இருப்பாங்க. இப்போ எனக்கு சொன்னால், இப்போ உங்களுக்கு டக்குன்னு சொன்னீங்க ஃபேவரேட் செயின்ட் ஆண்ட்ரூ, டக்குன்னு பொய் சொல்லக்கூடாது. செயின்ட் புனிதர் உங்களுடைய அந்தோனியார். ஓகே, வேற யாராவது இந்த பக்கம் பெண்கள் இருந்து யாராவது அவர் தவிர்த்து வேற யாராவது சொல்லுங்க பார்ப்போம். மதர் தெரேசா சில பேருக்கு. நீங்கள் இந்த பக்கம் உங்களை தான் ஜஸ் அன்னை மரியா செயின்ட் இல்லை, மாதா. ஓகே, புனிதர் யார்? சவேரியார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு உணர்வு பொறுமா இருக்கும். அப்போ என்னன்னா இந்த புனிதர்கள் நமக்கு தருகிற டேய் என்னடா அமைதியாரா. சார் பார்த்தீங்கன்னா இந்த புனிதர்கள் வந்து சில நேரம் சில புனிதர் இப்போ அந்தோனியாருக்கு வந்து பயங்கர ஃபேமஸாக இருப்பார். குழந்தை இயேசு, ஐயோ செபஸ்தியார், ஐயோ வேற மாதிரி பிரான்சிஸ் சேவியர் பார்த்தீங்கன்னா. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புனிதர் வந்து இன்னைக்கு நம்ம விளையாடுத்து கொண்டு இருக்கிறது உங்கள் அன்பியத்தினுடைய பாதுகாவல் வந்து ரொம்ப அமைதியானவர், ஆர்ப்பாட்டம் இல்லாத. நான் அந்த 51 அடிக்கடி சொல்வேன், அமைதியானவர், ஆர்ப்பாட்டம் இல்லாதவர். ரொம்ப அவர் இருக்கணுமே தெரியாது. ஆனால் அவருடைய பவர் வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியல. அழகாக நான் இன்னைக்கு காலைல பூசை சொன்னேன். குழந்தை தெரேசம்மா மிக அழகாய் சொல்றாங்க, அபிலா தெரேசம்மா, சூசிரம் செல்லுங்கள், உங்களுக்கு எதுவும் மறுக்கப்படுவதில்லை. நம்ம வந்து சில நேரங்கள் நினைக்கிறோம், நம்மளுக்கு பிடிச்சமான புனிதர் தான்ப்பா, மாதாட்ட மட்டும் போனா போதும், அதோட மட்டும் போனா. நீங்க நிறைய பேர் சூசை இப்படி பக்தியை வளர்க்கணும். நான் எனக்கு நிறைய நேரம் சொன்னேன், அது தனிப்பட்ட ஒரு அலாதியான ஒரு அனுபவம். அப்ப நம்ம வந்து அதை வந்து பழகாம தேடாம இருக்கும் போது அதை பத்தி நமக்கு தெரியாது. நம்ம ஒரு பிரியாணி என்பதை வந்து நான் சாப்பிடவே இல்லை. இப்போ ஹைதராபாத் பிரியாணி நான் சாப்பிட்டு கிடையாச்சுக்கண்ணே, செம்மையா இருக்கும் தெரியுமா, வேற லெவல்ல இருக்கும். பிரியாணியில பல பிரியாணி இருக்கு, தெரியணும் உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? நல்லா சாப்பிடுவீங்க, ஆனால் வாயை மட்டும் திறக்க மாட்டீங்க. ஒரே இங்கே வாசனை வருது. சாம்பார் இன்னைக்கு வந்து எல்லாம் வெஜிடேரியன் தானே. இட்லி வேற என்ன இருக்கு, சாம்பார் சட்னி வேற என்ன, அதனால கறியெல்லாம் கிடையாது. சரி, அடுத்த வருஷம் நீங்க 25ஆம் ஆண்டு கொண்டாடி போறீங்க, மார்ச் 19 வைக்காதீங்க, முன்னாடி வச்சிடலாம். அப்போ தவக்காலம் தொடங்க நம்ம பிரியாணி போடலாம். என்னப்பா தலைவரே, சரியா? ஓகே, குட். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம வந்து அனுபவம் பண்ணாமல் இருந்தால் அவ்வளோ அருமை தெரியாது. அனுபவிக்கும் போது தான் அது அருமை தெரியும். ஆகவே நான் இடத்துல சொன்ன மாதிரி இந்த சூசையப்பர் ரொம்ப அமைதியானவர், ஆர்ப்பாட்டம் இல்லாது, ஆனால் பயங்கரமான ஒரு அருமையான ஒரு புனிதர். ஆகவே அவரை நீங்கள் பாதுகாப்பு கொண்டு போகிற மிகவும் சந்தோஷம். எல்லா விஷயம் நம்ம பார்த்தீங்கன்னா நான் பல பங்குல இருந்திருக்கேன். ஐயோப்பா, குடும்ப விழா, அன்பு ஆண்டு விழா கொண்டாது நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அனைத்தையும் ஒன்றா சேர்த்து வரந்து போகிறதுக்குள்ள. ஆனால் எங்கள் மதுரை இருந்த பிற்பாடு அதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லையா சொல்லுங்க. அவங்க அன்பிய விழா 2 மணி நேரம் 3 மணி நேரம், அதுக்குன்னு தனியாக நிறைய எல்லா அன்பியங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அன்பும் ஒரு வித்தியாசமாக கொண்டாடுறாங்க. பட் இருந்தாலும் அன்பிய ஆண்டு விழாக்கள் இவ்வளோ சிரமம் வைத்து மிக அற்புதமான இவ்வளோ கலை நீங்கள் பாருங்கள். 6:30 மணி துவங்கி மணி 7:45 ஒரு தோய்வு இல்லாமல் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை, சிறு பிள்ளைகள், இளைஞர்கள், பெண்கள், இந்த நடந்த பார்த்து நான் பயந்துட்டேன். யாரு பெண்களுடைய கோலாட்டத்தில் டேவிட் அப்படியே ஆள் பார்க்குறாரு. என்னடா இப்படி பார்க்குறாரு, அவங்க பொண்டாட்டி ஆள்லையே பட் இருந்தாலும் பரவாயில்ல பார்த்தேன். நான் வந்து ஜோஸ்பினை பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா அந்த நல்லா டான்ஸ் ஆனேன். ஆமாவே, ஜோரை கைத்தறிங்க, அப்போ எல்லாம் கைத்தறிங்க. அப்போ இதுக்கு எவ்வளோ பயிற்சி நான் பார்த்தேன். எங்கேயாவது யாராவது மிஸ் பண்ணுவாங்க பார்த்தேன். ஏன்னா இந்த இப்படி ஆடும் போது அப்படி ஆடுவாங்க பார்த்தா எல்லாரும் கரெக்டாக தான் ஆடுறாங்க. அப்படியா நான் செம்மையாக ஆடுவேன், அது வேற விஷயம். வச்சுக்கலாம். ஏன்னா நான் பார்த்தேன்னா அவ்வளோ ஒரு உழைப்பு. ஏன்னா வீட்டில் வேலைக்கு போகிறாங்க, பிள்ளைங்க இருக்காங்க, எக்ஸாம்லாம் இருக்குது. இப்போ அதன் மத்தியிலும் நீங்கள் எல்லாம் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன் என்பது வந்து மிக தெளிவாக தெரிந்தது. ஆகவே அப்புறம் ஒரு சின்ன நிகழ்ச்சி தான், அதில் நீங்கள் ஒரு ஈடுபாடு எப்படி, அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் தவறாமல் இந்த அன்பிய கூட்டம் அழகாக நம்முடைய பீனா ஜோபி சொன்ன மாதிரி நிறைய நிகழ்வுகளில் இந்த ஆலய பணிகளும் கூட பங்கு நடக்கிற அத்தனை நிகழ்வுகளும்
உங்களுடைய அன்பியம் வந்து தவறாமல் கலந்து கொள்ளக்கூடியது. அப்போ ஒன்று தான் தெரியுது, உங்களை நிறைய பேர் சொல்லி பார்த்தா எங்கிட்ட எல்லாம் வயசானவங்க பெரியவங்க, சில பேர் வர முடியாம தான் முடியும், முடியாதெல்லாம் கிடையாது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஆகவே நினைக்கிறேன் இந்த நாளில் நம்ம வந்து 25வது ஆண்டு எதிர்நோக்கி இருக்கோம். அடுத்த ஆண்டு வந்து நம்ம ஜூபிலி கொண்டாட போகிறோம். ஆகவே இந்த வந்து அன்பியம் என்பது நமக்கு அவ்வளோ ஒரு முக்கியம். நிறைய நேரங்களில் நம்ம வெறுமனே ஜெபம் மட்டும் செய்வதில்லை, ஒன்று கூடி வருவது, ஒருவர் மீது ஒருவர் அக்கறை கொள்வது. இப்போ ஒரு அன்பத்தில் இறந்துட்டாங்க, நம்முடைய பங்களிப்பு, ஒருத்தர் உடம்பு சரியில்லை, நம்முடைய பங்களிப்பு, அப்புறம் இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த அன்பியம் நான் ரொம்ப அன்பால் இயக்கப்படுவது அன்பியம். அதை நினைக்கிறேன். நம்ம பல வேலைகள் இருந்தாலும் கூட இப்படியான இந்த அன்பிய கூட்டங்கள் நீங்கள் அதிகமாக பங்கெடுத்து கொண்டிருக்கு. இந்த இடத்துல நான் வந்து கண்டிப்பாக நம்முடைய தலைவர்களுக்கெல்லாம் என்று சொல்லணும். ஏன்னா அவருடைய முன்னெடுப்புகள் சேனத்தில் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எனக்கு தெரிய சொல்லுவாங்க. அதை எல்லாத்துக்கும் ஏறி இறங்கணும், இத்தனை பேரையும் கூட்டு சேர்க்குவது என்பதெல்லாம் அவருடைய எளிதான காரியமே அல்ல. பட் இருந்தாலும் நம்முடைய அன்பிய பொறுப்பாளர்கள் அந்த எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்ப்பு, அவங்களுக்கே நிறைய வேலை இருக்கும், அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். ஆனால் அதை மத்தியிலும் கூட பங்கில் நடக்கிற அத்தனை காரியம் அன்பியத்தையும் அனைவரையும் ஒன்றிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்க அவர்கள் அனைவருக்கும் ஒரு பலத்தை ஒரு கரபடி கொடுத்து நம்முடைய நன்றிகளையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்வோம். இப்படியான நிகழ்வுகள் கண்டிப்பாக நடைபெற வேண்டும். நான் அதிகமாக சொல்லுது, ஏன் இந்த மாதிரி விழாக்கள்லாம் வேணால் நமக்கான ஒரு இது ஒரு தளம். நான் அந்த மறைக்கல்வி ஆண்டு விழா சொல்லுவேன் பாருங்கள், பிள்ளைகள் என்ன டான்ஸாக நான் பாருங்கள், ஆண்ட்ரு பசங்கள்லாம் இப்போ தான் பார்க்குறேன், அங்கே கேட்டீஸ் டான்ஸ் ஆட மாட்டாங்க. ஆனால் பாருங்கள் இங்கே பாருங்கள், அப்போது ஆடக்கூடிய திறமை இருக்குது, அதுக்கான வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய தளம் தான். இப்போ உங்களை அநேக பெண்கள்லாம் இப்படி டான்ஸ் ஆடி பார்த்துருக்கலாம். உங்க வீட்டுக்காரர் தெரியுமா, நீ டான்ஸ் ஆடுவியா லீலா, நீ ஆடி உங்க வீட்டுக்காரர் பார்த்துருக்காரா, ஸ்டீபனு பார்த்துருக்க மாட்டார், ஜோஸ்பின்னு அது என்ன மாதிரி ஆடுது அப்பா உடம்பை வச்சுக்கிட்டு பாரு, வீட்டுக்காரருக்கு தெரியாது. பாரு தெரியாமே தெரிஞ்சா என்னாகும். நான் உங்களை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன், இந்த போட்ட ப்ரோக்ராம் வந்து இப்போ சன் டிவிலையாவது மாதா டிவியில் போடலாம், உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அப்போ திறமைகளை வெளிக்கொணர்வதற்கு கூட ஒரு அருமையான தளம் தான் வந்து இந்த மாதிரியான இடங்கள். ஆகவே நான் சொல்லுவேன், பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க, இதெல்லாம் உற்சாகப்படுத்த வேண்டாம். அதெல்லாம் சொல்லுவேன், அதிகமாக பண்ணணும், வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணுறோம், அடிக்கடி பண்ண முடியாது. அப்போ சில விஷயங்கள் நம்ம முன்னெடுக்கின்ற போது இது மாதிரியான ஒரு உறவு வாழ்வு, நம்ம நிறைய பேர் உறவோட அன்போட மகிழ்வோடு இணைவதற்கு இது மிக அற்புதமாகும். இந்த இடத்துல மீண்டுமாக நான் சொல்லுவேன், திருவிழாக்களை நீங்கள் கொண்டாட விதம் அப்படியே ஒரு கிராண்டாக ஒரு பங்கு திருவிழா விட ரொம்ப சிரமம் எடுத்து அத்தனை பேர் ஒன்றிணைத்து அதற்கான பல திட்டங்களை தீட்டி, இதெல்லாம் என்ன சொல்றதுன்னா, நம்ம அனைவரும் வித்தியாசமானவர்கள், கருத்து வேற்றும்லாம் இருக்கலாம், நமக்குள்ள வந்து பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் இருக்கலாம். ஆனால் அன்பியம் வரும்போது பாருங்களேன், அவங்க சொல்லிட்டாங்க செய்கிறோம், அவங்க போட்டு தான் குரூப்பில் எல்லாரும் காசு கொடுத்துருங்க, சரி என்னால் முடியுது, நம்ம எல்லாம் இந்த பொறுப்பேற்றுங்க, சில நேரத்தை வர முடியாது பண்ண முடியாது சொல்லிக்கலாம். ஆனால் இருந்தாலும் அதன் மத்தியிலும் எனது அன்பியத்திற்காக என்னுடைய பங்களிப்பு, எனது அன்பியத்திற்காக என்னுடைய பங்கேற்பு, இது ரெண்டும் தான் முக்கியம். பங்களிப்பும் பங்கேற்பும் இருந்தால் தான் அந்த அன்பியம் வந்து உயிரோட்டம் உள்ள அன்பியமாக இருக்கும். ஆகவே நினைக்கிறதுனால 24 ஆண்டுகளை நீங்கள் கடந்து வந்திருக்க நிறைய பேர் அதுக்காக உழைச்சிருப்பாங்க. அப்போ ஒரு we are marching towards சில்வர் ஜூப்ளி 25 ஆண்டு வந்து எதிர்நோக்கி இருக்கிறோம். அவை இன்னும் இது வந்து சும்மா ஒரு என்ன ஜிஸ்ட் சும்மா ஒரு டேஸ்ட் பண்ணுற மாதிரி தான். அடுத்த ஆண்டு இன்னும் நீங்கள் வந்து நல்ல அழகாக இன்னும் இந்த விழாவை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்காக உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இதே ஒரு உறவோடு நாம் அனைவருமாக இணைந்து பயணிப்போம். புனித சூசேப்பர் வந்து எவ்வளவு அழகாக அந்த குடும்பத்தினுடைய அன்னை மரியாளை புரிந்து கொண்டு குழந்தை இயேசுவுக்கு மிக சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருந்தார். திருச்சபையினுடைய பாதுகாவலாக, குடும்பத்தினுடைய பாதுகாவல், உழைப்பாளர்களின் பாதுகாவல் இருக்கிற அவருடைய அடிச்சுவற்றை நாமும் பின்பற்றி வாழ அவருடைய பரிந்துரை எப்போது உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அருமையான இந்த நாளுடைய நிகழ்வுகள், குறிப்பாக இந்த இடத்தை கொடுத்த திரு டேவிட் லதா அவருடைய குடும்பத்திற்கு நாம் நன்றி சொல்வோம். ஏன்னா வழக்கமாக நம்ம பங்கள் தான் இப்போ பாதி பேர் தெரியவே தெரியாது, உள்ள நடக்குது வெளியே தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு இடத்தை கொடுத்து அத்தனை விதமான ஏற்பாடுகளை செய்து மிக அருமையாக இந்த நிகழ்வுகளை தொகுத்து வழங்கி, இந்த நிகழ்வுகளை ஒரு சின்ன இடமா வசனம் சிறுமந்தை அஞ்சாது, இப்போ பெரிய ப்ரோக்ராம் இல்லை, ஆனால் சின்ன ப்ரோக்ராம், ஆனால் பாருங்க ரொம்ப அழகான ப்ரோக்ராம், அர்த்தமுள்ள விதத்தில் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாராட்டுகளும். புனித சூசேப்பர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பிய மக்களை உற்சாகப்படுத்தும் விதமாக வாழ்த்துரை வழங்கிய நமது பாசமிகு பங்கு தந்தைக்கு பலத்த கரம் தட்டி நன்றியையும் பாராட்டையும் தெரிவிப்போம். அடுத்தபடியாக லக்கி ஃபேமிலி டிரா, அதை வழிநடத்த பங்கு தந்தையை அழைக்கிறேன். எப்பவுமே இவங்க தான் வராங்க, எடுக்கும் போதெல்லாம் இவங்க தான் வராங்க. யாருன்னு தெரியுமா?
இங்க ஒருத்த உட்காந்துருக்காரு வர்கீஸ், நீ இல்ல, உங்க பொண்ணு வனிதா, அவங்க தானே? முத்துராஜ் வனிதா. லாஸ்ட் டைம் கூட நம்ம எடுக்கும்போது அவங்க தான் வந்தான்னு நினைக்கிறேன். நம்ம இருக்கா இல்ல? முத்துராஜ் வனிதா அவங்க தான் லக்கி டிராப். ஓகே. போன தடவை லாஸ்ட்ல வந்தபோது யார் வந்தா? ஓகே குட். பரிசு அவங்களுக்கு கொடுத்துடலாம். வாங்க. குட். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். காட் பிளஸ். அடுத்த பிரைஸ் 2-3 பிரைஸ் கொடுக்கலாமே. ஒரே 33 பேர் 2-3 கொடுத்தா நல்லா இருக்காது? லக்கி ஃபேமிலியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முத்துராஜ் வனிதா அவர்களுக்கு நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக பரிசு வழங்குதல். இப்பொழுது பரிசுகள் வழங்கப்படும். வருகை பதிவில் முதல் பரிசு சகோதரி விஜி, சகோதரி ராஜம். இரண்டாவது பரிசு சகோதரி குளோரி, சகோதரி மலர். சகோதரி குளோரி, சகோதரி மலர். மூன்றாம் பரிசு இரண்டாம் பரிசு சகோதரி குளோரி, சகோதரி மலர். மலர். மூன்றாம் பரிசு சகோதரி ஜெயசீலி. மூன்றாம் பரிசு சகோதரி ஜெயசீலி. ஆறுதல் பரிசு ஸ்டீபன் லீலா. ஸ்டீபன் லீலா, பன்னீர் செல்வம் கிருஷ்ணம்மாள். பன்னீர் வெஸ்லி நிர்மலா, அமுதன் கீதா, மைக்கேல் ராஜ் ஜோதி, ஆமாம், ஜான் பிரிட்டோ ஜெனிட்டா, லாசர் செல்வி, வின்சென்ட் ஜாய்ஸ், ஜோன்ஸ் பாஸ்மி, பாலன் ஜெனிபர், ஆண்ட்ரூஸ் ஜோனியா, ரிச்சர்ட் மோனா மேரி, ஸ்டீபன் மேரி, சுரேன் அபிலா, டேவிட் லதா, சிலுவை பிரகாசம் ஜெசிந்தா, ஜான் கன்னடி அந்தோணி மேரி, சேவியர் தெரசா, முத்தரசு மேரி, பாலன் லில்லி, ஜான்சன் ஜோஸ்லின், முத்துராஜ் வனிதா, மோசஸ் பிரியா, டேனியல் விக்டோரியா, ஏசுதாஸ் ஜெனி, சேவியர் பால் ஜாஸ்மின், லியோ, கண்ணன் ஜீவா. எல்லாரும் வாங்கியாச்சா? பரிசுகளை வழங்கிய பங்கு தந்தையர்களுக்கு நன்றி. இந்த பரிசுகளை வழங்க சிஸ்டர் ஆல்பினா அவர்களை அழைக்கிறேன். இல்ல ஏதோ பாட்டு மற்றும் டான்ஸ் ஆடிய சிறுமியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். சகோதரி பியானா கிறிஸ்டி, நேத்ரா ஆண்ட்ரா தேஸ்மா, பிளசன்சினா, ஜெர்னிசா ஜபா, ஜோன் மைக்கு, பரிசுகளை வழங்கிய சிஸ்டர் ஆல்பினா அவர்களுக்கு நன்றி. இறுதியாக நன்றியுரை வழங்க அன்பியத்தின் துணைத் தலைவர் திரு வர்கீஸ் அவர்களை அன்போடு நன்றியுரை. கிறிஸ்துவுக்கே புகழ், மரியே வாழ்க. இந்த அன்பிய ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடி மகிழ நமக்கு அருளையும் ஆசிரையும் பொழிந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்த எங்களுக்கு வாழ்த்துகள் கூறி அருளுரையும் ஆசீர்வதையும் வழங்கிய எம் பாசமிகு பங்கு தந்தை ஆண்ட்ரோ டோமினிக் அவர்களுக்கு
எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அன்பிய தலைவர் ரூபன் அவர்கள் வழங்குவார். மற்றும் பாசமிகு உதவி பங்கு தந்தைக்கு பொன்னாடையை அணிவித்து திரு சேவியர் அவர்கள் அணிவிப்பார்கள். எங்கள் அருள் சகோதரி அல்பினா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை சகோதரி ஜாய்ஸ் அவர்களை அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்பிய ஒருங்கிணைப்பாளர் என்ன பேரு மீனா ஜோபி அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவித்து மகிழ்கிறோம். அருள் சகோதரி சிஸ்டர்ஸ் அவர்களுக்கு நன்றிகளை கூறி இந்த பொன்னாடையை திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அணிவிப்பார். புனித சூசேப்பர் அன்பத்தில் வருகை புரிந்த அனைத்து அன்பிய குடும்பங்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாசத்தோடும் நேசத்தோடும் அழைத்தவுடன் அன்பியம் புனித மிக்கேல் அதிதூதர் அன்பிய குடும்பங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அன்பிய ஆண்டு விழா நிகழ்ச்சிகளில் புனித சூசேப்பரின் கட்டுரையை தொகுத்து வழங்கிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாடல்களை பாடி நம் செவிகளுக்கு விருந்தளித்த எம் அன்பிய உறுப்பினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கோலாட்டம் டான்ஸ் ஆடி நம்மை மகிழ்வித்த சகோதரிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வரவேற்பு நடனமாடி சிறுமிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் டான்ஸ் ஆடிய சிறுமிகள் இளம் பெண்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழா சிறப்பாக நடைபெற பணமாகவும் பொருளாகவும் கொடுத்து உதவிய நல் உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமக்கு இரவு உணவை சமைத்து கொடுத்த சகோதரி மலர் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமையாக பாடல் பாடி தம் மழலை குரலில் பாடி மகிழ்வித்த குழந்தைகளுக்கு எங்கள் பாராட்டுகள். இந்த விழாவில் நிகழ்ச்சிகளை சிறப்பான முறையில் பொறுப்பேற்று வழிநடத்திய சகோதரிகளுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி கூறி விடை பெறுகின்றோம். நன்றி. இறைவரின் ஆசீரை பெற்று இல்லம் செல்வோம். கிறிஸ்துவுக்கே புகழ், மரியே வாழ்க. இந்த அன்பிய ஆண்டு விழா நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற நமது யூடியூபர் சகோதரர் ஜோசப் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவித்து மகிழ்கிறோம். அனைவருக்கும் அன்பின் விருந்து தயாராக இருக்கிறது. அனைவரும் அருந்துவிட்டு இறைவனின் ஆசிரை தங்கள் இல்லத்திற்கு கொண்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.